நீட்ல நல்லா ஸ்கோர் பண்ணுமா பிசிக்ஸ் படிக்கணும். பிசிக்ஸ்ல என்சிஆர்டி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் இருக்கு, தமிழ்ல பெருசா இல்ல. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிற சாப்டர்ல 2.1 இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்னு மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் 2.2. அதுல வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், இது ரெண்டும் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்ல எவ்ரி மார்னிங் 4 o'clock வந்து பப்ளிஷ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 2.3 ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன? ஆக்சலரேஷன், the velocity of an object in general changes during its course of motion. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுது, ஒரு நம்மளே 2 வீலர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், சில சமயம் வந்து ஆக்சலரேட் பண்றோம், சில சமயம் ஸ்லோ டவுன் பண்றோம். அதான் சொல்றாங்க the velocity of an object in general changes during its course of motion. அப்ப தமிழ்ல என்ன சொல்லலாம், ஒரு பொருளின் திசைவேகம் பொதுவாக அதன் இயக்கத்தின் போது மாறுபடுகிறது. ஒரு பொருளின் திசைவேகம் பொதுவாக அதன் இயக்கத்தின் போது மாறுபடுகிறது. இதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாங்க. ஓகே, how to describe this change? இந்த சேஞ்ச் நம்மால எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சரியா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? should it be described as the rate of change in velocity with distance or with time? அப்ப இந்த வெலாசிட்டி சேஞ்ச் அப்படிங்கறத நம்ம எப்படி, how to describe this change, இந்த வெலாசிட்டி சேஞ்சை நம்மளால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? டைமை பொறுத்து இதை டிஸ்கிரைப் பண்றதா இல்ல டிஸ்டன்ஸை பொறுத்து டிஸ்கிரைப் பண்றதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. திஸ் வாஸ் எ ப்ராப்ளம் ஈவன் இன் கலீலியோஸ் டைம். கலீலியோ காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்திருக்கு. சரியா, அப்போ வந்து என்ன சொல்றாங்க, how to describe this change, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்றது? should it be described as the rate of change in velocity with distance or with time? டிஸ்டன்ஸை வச்சு இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டிஸ்கிரைப் பண்றதா இல்ல டைமை வச்சு இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் அப்பவே இருந்திருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி விவரிப்பது? அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இது தூரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்ற வீதமாக விவரிக்கப்பட வேண்டுமா, அல்லது இது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றத்தின் வீதமாக விவரிக்கப்பட வேண்டுமா? சரியா, கலீலியோவின் காலத்திலும் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்ன, கலீலியோவின் காலத்திலும் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இது கலீலியோஸ் டைம்லயே வந்து இதுக்கான இந்த எக்ஸ்பிளனேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது எதை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்றது, டிஃபைன் பண்றதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அப்ப திஸ் வாஸ் எ problem in Galileo's time. It was first thought that this change could be described by the rate of change of velocity with distance. இத வந்து என்ன சொல்றாங்க, it was thought that this change could be described by the rate of change of velocity with distance. அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம இதை சொல்லலாம். சரியா, டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது 1 மீட்டருக்கு எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச், 2 மீட்டருக்கு எப்படி வெலாசிட்டி சேஞ்ச் அப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னு ஆரம்பத்துல நினைச்சிருந்தாங்க. ஆனா என்ன நடக்குது பாருங்க, இது தூரத்துடன் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்ற விகிதமாக விவரிக்க முடியும் என்று முதலில் கருதப்பட்டது. பட் த்ரூ தி ஸ்டடிஸ் ஆஃப் மோஷன், freely falling objects and motion of objects and inclined plane, Galileo concluded that the rate of change of velocity with time is a constant of motion for all objects in free fall. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்றாங்க. பட் த்ரூ ஹிஸ் ஸ்டடீஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், ஒரு ஃப்ரீ ஃபால், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தடையின்றி தானே கீழே விழுறது தான் வந்து ஃப்ரீ ஃபால்னு சொல்றோம். அண்ட் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன், ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி கீழே விழுறது. இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது கலீலியோ கன்க்ளூடட் தட், கலீலியோ எந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க, the rate of change of velocity with time is the constant of motion for all objects in free fall. ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால்ல தடையின்றி தானே கீழே விழும்போது இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது ஒரு மாற்றம், அதாவது ஒரு மாறிலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில என்ன திசைவேக மாற்றம் இருக்கோ அதே கால இடைவெளியில அதே திசைவேக மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத இவர் வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, இத தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு பாருங்க.
ஆனால் தடையின்றி தானே விழும் பொருட்களின் இயக்கம் மற்றும் சாய்தளத்தில் உள்ள பொருட்களின் இயக்கம் பற்றிய தனது ஆய்வுகளின் மூலம் கலீலியோ இத்தகைய இயக்கத்தில் திசைவேக மாறுபாட்டு வீதம் ஒரு மாறிலி என்று முடிவு செய்தார். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன எக்ஸ்பிளைன் செய்யறாங்க, தடையின்றி தானே விழும் பொருட்களின் இயக்கம். ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால்ல மேல இருந்து கீழே விழுது, அதுக்கடுத்து சாய்தளத்தில் உள்ள பொருட்களின் இயக்கம். ஒரு ஸ்லோப்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காது, மேல எப்படி மேல இருந்து கீழே வருது, இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது கலீலியோ என்ன கன்ஃபியூஷனுக்கு வராரு, திசைவேக மாறுபாட்டு விகிதம் என்பது ஒரு மாறிலி என்று முடிவு செய்தார். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில எவ்வளவு திசைவேக மாற்றம் இருக்கோ திரும்ப வேற ஒரு கால இடைவெளியில அதே கால இடைவெளியில அதே திசைவேக மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சரியா? அப்ப on the other hand the change in velocity with distance is not constant. அப்ப டைமை பொறுத்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஆனால் நமக்கு வந்து என்ன, டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது. இட் டிக்ரீசஸ் வித் த இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபால். அப்ப தூரம் அதிகரிக்கும் போது இந்த திசைவேக மாற்றம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. திஸ் லெட் டு த கான்செப்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் as the rate of change of velocity with time. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், நமக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நேரத்துடன் கூடிய திசைவேக மாற்று வீதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தூரத்துடன் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் நிலையானது அல்ல. நம்ம நேரத்துடன் ஏற்படும் திசைவேக மாற்றம் நிலையானதுன்னு சொல்லியாச்சு வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஆனா தூரத்துடன் ஏற்படும் திசைவேக மாற்றம் நிலையானது அல்ல. இது விழும் தூரம் அதிகரிக்கும் போது குறைகிறது. அது எவ்வளவு தூரம் அதிகமா பயணிக்குதோ அந்த அளவு திசைவேக மாற்றம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் தூரத்தை பொறுத்து அப்படிங்கிற சொல்றாங்க. முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் என்ற கருத்துக்கு வழிவகுத்தது. இந்த கான்செப்ட் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளின் இயக்கம், ஒரு பொருள் அதன் இயக்கத்தின் போது அதனுடைய திசைவேகத்தில் மாற்றம் ஏற்படும். சரியா? ஆனா இந்த திசைவேகத்தை மாற்றத்தை எப்படி விவரிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் மாற்றத்தை சொல்லலாமா அல்லது தூரத்தை பொறுத்து திசைவேகத்தின் மாற்றத்தை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கலீலியோவின் காலத்திலேயே இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கலீலியோ என்ன பண்றாருன்னா, பொருட்கள் தடையின்றி தானே கீழே விழும் பொருட்கள், அதே மாதிரி சாய்தளத்தில் கீழே விழும் பொருட்கள், இதையெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க, ஆய்வுக்கு உட்படுத்தி. இவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, திசைவேக மாற்றம் என்பது நேரத்தை பொறுத்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திசைவேக மாற்றம் என்பது மாறிலி அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி தூரத்தை பொறுத்து திசைவேக மாற்றம் என்பது மாறுபடும். சரியா? தூரம் அதிகரிச்சுன்னா திசைவேக மாற்றம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, the average acceleration a vector over a time interval is defined as the change of velocity divided by the time interval. average velocity னா என்ன? average velocity னா a போட்டு மேல ஒரு பார் போட்டிருப்பாங்க, அதாவது a பார் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம், ஏனா முடுக்கம் ஆக்சலரேஷன், மேல பார் போட்டோம்னா சராசரி முடுக்கம் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல பாருங்க, the average acceleration a over a time interval is defined as, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சராசரி முடுக்கம் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் divided by the time interval. அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அப்ப ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணலாம், v2 னு வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி வந்து v1. அப்ப t2ங்கற டைம்ல பாருங்க, where v2 and v1 are the instantaneous velocity at t2 and t1. அதாவது t1ங்கற நேரத்துல வெலாசிட்டி v1, அதே மாதிரி t2ங்கற நேரத்துல வெலாசிட்டி v2. அப்ப டைம் இன்டர்வல்ங்கிறது என்ன வரும், t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது வரும். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது என்ன, v2 மைனஸ் v1ங்கிறது வரும். சரியா? அப்ப v2 மைனஸ் v1 டிவைட் பை t2 மைனஸ் t1, இதுதான் வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். சராசரி முடுக்கம்னா திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம். இதை எப்படி சொல்லலாம்னா டெல்டா வி டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லலாம். இதுக்கான யூனிட் வந்து பாருங்க மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பாருங்க வெலாசிட்டிக்கு என்ன வரும், மீட்டர் பர் செகண்ட் வரும், டிவைட் பை செகண்ட் போட்டோம்னா நமக்கு என்ன வருது, நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வருது. சரியா? இதான் வந்து சராசரி முடுக்கம். இதுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. அப்ப சராசரி முடுக்கம் என்பது ஒரு கால இடைவெளியில் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை
கால இடைவெளியால் வகுக்க கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் அதுல என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கு டிவைட் பை அந்த சேஞ்ச் இன் டைம், அந்த டைம் இன்டர்வல் அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த சராசரி முடுக்கம் ஏ பார் அப்படிங்கிறது v2 மைனஸ் v1 டிவைட் பை t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, இதுக்கான எஸ்ஐ அலகு வந்து என்னன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க v1 அப்படிங்கிறது t1ங்கிற டைம்ல வெலாசிட்டி, பாருங்க t1ங்கிற டைம்ல வெலாசிட்டி வந்து v1, அதே மாதிரி t2ங்கிற டைம்ல வெலாசிட்டி வந்து v2 அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன சொல்லலாம் v2 மைனஸ் v1 சொல்லலாம். அதே மாதிரி டைம் இன்டர்வல் t2 மைனஸ் t1 சொல்லலாம். இதுக்கான SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆன் a plot of velocity versus time, the average acceleration is the slope of a straight line connecting the point corresponding to v2, t2 and v1, t1. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கிராஃப் படம் வரையலாம். அந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு பக்கம் வந்து என்ன வெலாசிட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து என்ன டைம் t இருக்கு. இது டைம் t, இது வந்து என்ன வெலாசிட்டி v. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைம் t1, இதுல கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி வந்து என்ன சொல்லலாம் v1 சொல்லலாம். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் v1, t1 அப்படின்ட்டு வரும். v1, t1 அப்படின்ட்டு வரும். சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு டைம் இன்டர்வல் t2. சரியா, இந்த டைம் இன்டர்வல் t2ல வெலாசிட்டி வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து v2 அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த பாயிண்ட் v2, t2. சரியா, இப்ப என்ன பண்றோம்னா v1 t1, v2 t2 இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்றோம். அப்ப இந்த ஸ்லோப், இந்த சாய்வு எதை கொடுக்கும்னா நமக்கு சராசரி முடுக்கத்தை கொடுக்கும். சரியா, இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டின் சாய்வு சராசரி முடுக்கத்தை கொடுக்கும். The line joining the points v1 t1, v2 t2 gives the slope of the line gives the average acceleration. Okay, பாருங்க, on a plot of velocity versus time, the average acceleration is the slope of the straight line connecting the points corresponding to v2, t2 and v1, t1. திசைவேக நேர வரைபடத்தில் சராசரி முடுக்கம் என்பது v2, t2 மற்றும் v1, t1 ஆகியவற்றுடன் தொடர்புடைய புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வாகும். சரியா, அந்த ரெண்டு பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்றோம். அந்த லைனோட ஸ்லோப், அது அந்த கோட்டின் சாய்வு வந்து எதை கொடுக்கும், சராசரி முடுக்கத்தை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், உடனடி முடுக்கத்தையும் நம்மால டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, வந்து பாருங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன்ட் இன் த சேம் வே ஆஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. உடனடி முடுக்கம் உடனடி திசைவேகத்தை போலவே வரையறுக்கப்படுகிறது. எப்படி, ஆக்சலரேஷன் A is equal to என்ன சொல்லலாம், டெல்டா வி பை டெல்டா டி இருக்குல்ல, இதுல என்ன பண்றோம், டெல்டா டிக்கு ஒரு லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். ஏன்னா லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0ன்னு கொண்டு வரும். அப்ப இது என்ன ஆயிடும், டிவி பை டிடின்னு வரும். அப்ப இததான் வந்து என்ன சொல்றோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். உடனடி முடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் டிவைட் பை காலத்தில் ஏற்படும் மாற்றம், இல்லாட்டி கால இடைவெளி சொல்றோம். இதுல கால இடைவெளி இருக்குல்ல, இதை 0 அப்படிங்கிற ஒரு எல்லை வந்து என்ன இது கொடுக்குறோம். அந்த இந்த எல்லையில என்ன ஆகும்னா நமக்கு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா வி பை டெல்டா டிங்கிறது நம்ம டிவி பை டிடி எழுதலாம். இதான் என்ன சொல்றோம்னா உடனடி முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். சரியா, the acceleration at an instant is the slope of the tangent to the vt curve at that instant. இப்போ வந்து பாருங்க, ஒரு ஸ்லோப் இருக்கு. இந்த ஸ்லோப் வந்து என்னன்னா இப்படி போகுது. இந்த கர்வ் வந்து என்னன்னா இந்த y ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டியும் x ஆக்சிஸ்ல டைம் t இருக்கு. இதுல வந்து இப்படி ஒரு ஸ்லோப் போகுது. இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஆக்சலரேஷன் என்னன்னா இதை டச் பண்ணி போகக்கூடிய லைன், இதான் வந்து என்ன சொல்றோம், இங்கிலீஷ்ல டேஞ்சன்ட்னு சொல்லுவோம், தமிழ்ல தொடுகோடுன்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சன்ட் இதோட ஸ்லோப், இதனுடைய சாய்வு, ஸ்லோப்னா என்ன, சாய்வு. இந்த சாய்வு தான் என்ன தரும்னா அந்த குறிப்பிட்ட தருணத்துல நமக்கு ஆக்சலரேஷன் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்னங்கிறத கொடுக்கும். சரியா, அப்ப வந்து பாருங்க, the acceleration at an instant is the slope of the tangent to the vt curve at that instant. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் முடுக்கம் என்பது அத்தருணத்தில் vt வளைவுக்கான தொடுகோட்டின் சாய்வாகும். ஓகே, நெக்ஸ்ட்
Since the velocity is a vector quantity have both magnitude and direction, a change in velocity may involve either or both of these factors. அப்ப வெலாசிட்டினா என்ன சொல்றோம்? இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. திசை வேகம் அப்படிங்கிறது திசையும் எண்ணளவும் கொண்டது. சரியா? அதான் இத வெக்டர் அளவு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப திசை வேகத்துல எப்பெல்லாம் மாற்றம் ஏற்படும்னா அதனுடைய திசையில மாற்றம் ஏற்படலாம், அல்லது அதனுடைய எண்ணளவுல மாற்றம் ஏற்படலாம், அல்லது ரெண்டுலயுமே சேஞ்ச் இருக்கலாம். சரியா? ஒண்ணு டைரக்ஷன்ல சேஞ்ச் இருக்கலாம், இன்னொன்னு அதோட மேக்னிடியூட்ல சேஞ்ச் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுலயுமே சேஞ்ச் இருக்கலாம். இந்த மாதிரி எது சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அங்க ஆக்சலரேஷன்ங்கிறது இருக்கும். பாருங்க, திசை வேகம் என்பது எண்ணளவு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட ஒரு அளவு என்பதால் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் இந்த காரணிகளில் ஒன்று அல்லது இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம். எனவே திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் அது எண்ணளவு அல்லது திசையில் ஏற்படும் மாற்றம் அல்லது இரண்டிலும் ஏற்படும் மாற்றங்களால் முடுக்கம் ஏற்படலாம். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஆக்சலரேஷன் therefore may be result from a change in speed, அதோட மேக்னிடியூட்ல சேஞ்சஸ் இருக்கலாம், அல்லது a change in direction, அதனுடைய திசையில சேஞ்ச் இருக்கலாம், அல்லது change in both, அல்லது டைரக்ஷன் அல்லது மேக்னிடியூட் ரெண்டுலயுமே சேஞ்ச் இருக்கலாம். Like velocity, acceleration can also be positive, negative or zero. நமக்கு திசை வேகம் என்ன சொல்றோம்னா நேர்குறி இருக்கலாம், எதிர்குறி இருக்கலாம், அல்லது ஜீரோ இருக்கலாம் சொல்றோம்ல, அதே மாதிரி முடுக்கமும் நேர்குறி இருக்கலாம், எதிர்குறி இருக்கலாம், அல்லது பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். சரியா? திசை வேகத்தை போலவே முடுக்கமும் நேர்மறை, எதிர்மறை அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் மோஷன் வித் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ ஆக்சலரேஷன் ஆர் shown in figure 2.4 A, B and C respectively. நமக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா என்ன, நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா என்ன, அதே மாதிரி ஜீரோ ஆக்சலரேஷன்னா என்ன அப்படிங்கறத இந்த மாதிரி கிராஃப்ல போட்டிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கர்வ் மேல போற மாதிரி ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், கீழே வர மாதிரியான ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆக்சலரேஷன். பாருங்க, நேர்மறை, எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய முடுக்கம் கொண்ட இயக்கத்திற்கான நிலை நேர வரைபடங்கள் 2.4A, 2.4B மற்றும் 2.4C காட்டப்பட்டுள்ளன. இது என்னன்னா நேர்மறை முடுக்கம், இது நிலை நேர வரைபடம். தெரிஞ்சுக்கோங்க, இது நிலை நேர வரைபடம், பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன் டைம் கிராஃப்ல அவ்வடுக்கம், மேல் நோக்கிய வளைவு இது இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நேர்மறை முடுக்கம். அதுவே என்னன்னா கீழ் நோக்கிய வளைவு, அதாவது டவுன்வர்டு கர்வ் இப்படி இருந்துச்சுன்னா இதை நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷன் A is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப பாருங்க, இந்த 3 கிராஃப் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது although acceleration can vary with time, our study in this chapter will be restricted to motion with constant acceleration. நமக்கு ஆக்சலரேஷனும் டைமை பொறுத்து மாறலாம், ஆனா நம்ம இப்ப படிக்கிறதுனா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத வச்சு நம்ம ஸ்டடி பண்றோம். சரியா? இன்னொன்னு பாருங்க, நேர்மறை முடுக்கத்திற்கான வரைபடம் மேல் நோக்கி வளைகிறது, எதிர்மறை முடுக்கத்திற்கான வரைபடம் கீழ் நோக்கி மற்றும் பூஜ்ஜிய முடுக்கத்திற்கான வளைவு நேர்கோடாகவும் உள்ளது என்பதை நினைவில் கொள்க. இந்த கிராஃப் வச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன சொல்றோம், முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம இடப்பெயர்ச்சி நேரத்தை பொறுத்து மாறுபடும், அது நேரத்தை பொறுத்து மாறுபடும். இடப்பெயர்ச்சி தான் என்ன சொல்றோம், திசை வேகம்னு சொல்றோம். அதே மாதிரி திசை வேகமும் நேரத்தை பொறுத்து மாறுபடும், அதை என்ன சொல்றோம், முடுக்கம்னு சொல்றோம். அதே மாதிரி முடுக்கமும் நேரத்தை பொறுத்து மாறுபடும். ஆனா நம்ம நேரத்தை பொறுத்து மாறுபடும் அந்த முடுக்கத்துக்கு நம்ம போறதுல, முடுக்கம்ங்கிறது மாறிலி அப்படிங்கிற கான்செப்டை மட்டும்தான் நம்ம இப்ப பாக்குறோம். சரியா? முடுக்கம் நேரத்தை பொறுத்து மாறுபடும் என்றாலும் இந்த அத்தியாயத்தில் நிலையான முடுக்கமுள்ள இயக்கத்திற்கு மட்டும் நம்ம ஆய்வு கட்டுப்படுத்தப்படும். இங்க பாருங்க, நிலையான, ஆக்சுவலா இங்க நீ கட்டாயிடுச்சு, அதை பார்த்துக்கோங்க. நிலையான முடுக்கமுள்ள இயக்கத்திற்கு மட்டும் நம்ம ஆய்வு கட்டுப்படுத்தப்படும். நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம படிக்கிறது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனை மட்டும் நம்ம படிக்கிறோம். இந்த நேர்வில் சராசரி முடுக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிலையான முடுக்க மதிப்புக்கு சமம். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல், டைம் இன்டர்வல் இருக்கு. அப்ப என்ன, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், அதாவது அந்த டைம் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷனும் அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனும் சேம் வேல்யூ தான். பாருங்க, இந்த நேர்வில் சராசரி முடுக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியின் நிலையான முடுக்க மதிப்புக்கு சமம். அதாவது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இங்க பாருங்க, in this case the average acceleration equals the constant value of acceleration during the time interval. ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கா, அந்த ஆக்சலரேஷன் தான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்றோம். if the velocity of an object is v0 at t,
ஈக்குவல் டு 0 அண்ட் v at t. இப்போ வந்து என்ன பண்றோம், t ஈக்குவல் டு 0ல வெலாசிட்டி v நாட் வச்சுக்கிறோம். அதே tங்கிற டைம்ல வெலாசிட்டி v. அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், v மைனஸ் v நாட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம் t மைனஸ் 0 போட்டா v மைனஸ் v நாட் டிவைட் பை t வரும். அப்ப வந்து என்ன, v மைனஸ் v நாட் இஸ் ஈக்குவல் டு a இன்டு t வரும். அப்ப v இஸ் ஈக்குவல் டு v நாட் பிளஸ் at. பாருங்க, இந்த நேர்வில் சராசரி முடுக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிலையான முடுக்க மதிப்புக்கு சமம். ஒரு பொருளின் திசைவேகம் t ஈக்குவல் டு 0வில் v நாட் மற்றும் t நேரத்தில் v என்றால் a பார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், v மைனஸ் v நாட் டிவைட் பை t மைனஸ் 0 சொல்லலாம். அப்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ணா v இஸ் ஈக்குவல் டு v நாட் பிளஸ் at அப்படிங்கிறது வருது. Let us see how velocity time graphs look like for some simple cases. சில நார்மல் கேஸ்க்கு, ரொம்ப சிம்பிளான கேஸ்க்கு எப்படி இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். Figure 2.3 shows velocity time graph for motion with constant acceleration of the following cases. கீழே வந்து நிறைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல வெவ்வேறு சிச்சுவேஷன்ல அந்த கிராஃப் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. சில எளிய நிகழ்வுகளுக்கு திசைவேக நேர வரைபடம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். படம் 2.3 பின்வரும் நிகழ்வுகளுக்கு நிலையான முடுக்கத்துடன் இயக்கத்திற்கான திசைவேக நேர வரைபடத்தை காட்டுகிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க, an object is moving in positive direction with positive acceleration. ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்ல போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்லோப் எங்க போகும், மேல போகும். சரியா, அதான் சொல்றாங்க ஒரு பொருள் நேர்மறை முடுக்கத்துடன் நேர்மறை திசையில் நகர்கிறது. சரியா, செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்க, an object is moving in positive direction with negative acceleration. நமக்கு வந்து பாருங்க இது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான், ஆனா இந்த ஸ்லோப் என்ன, நெகட்டிவ் ஸ்லோப், கீழே போகுது. சரியா, ஒரு பொருள் நேர்மறை திசையில் எதிர்மறை முடுக்கத்துடன் நகர்கிறது. பாருங்க, பாசிட்டிவ் ஸ்லோப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு. சரியா, அதாவது பிளஸ் ஒய் ஆக்சிஸ் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கு. இதுல ஸ்லோப் வந்து என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வருது. டைம் போக போக நமக்கு என்ன ஆகும், இந்த ஆக்சலரேஷன் அதாவது வெலாசிட்டிங்கிறது குறைஞ்சிட்டு வருது. இதான் வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இது வந்து என்ன ஆகுது, நேர்மறை திசையில் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நமக்கு நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இது. ஓகே, அதுக்கு அடுத்தது an object is moving in negative direction with negative acceleration. பாருங்க, நெகட்டிவ் டைரக்ஷன்ல மைனஸ் ஒய் டைரக்ஷன், இதுல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ல போகுது. அதே தான் இங்க சொல்றாங்க, ஒரு பொருள் எதிர்மறை முடுக்கத்துடன் எதிர்மறை திசையில் நகர்கிறது. அதுக்கு அடுத்தது ஃபோர்த் என்ன சொல்றாங்க, an object is moving in positive direction till time t1. t1 வரைக்கும் என்ன ஆகும், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகுது. and then turns back with the same negative acceleration. அதே ஆக்சலரேஷன்ல நெகட்டிவ் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்குது. அதுதான் இந்த கர்வ் காட்டுது. பாருங்க, ஒரு பொருள் நேரம் t1 வரை நேர்மறை திசையிலும் பின்னர் திரும்பி அதே எதிர்மறை முடுக்கத்துடனும் நகர்கிறது. அதே திசையில, அதாவது டைரக்ஷன், அதாவது t1 வரைக்கும் பாசிட்டிவ் டைரக்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகுது, அதே ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, எதிர்மறை முடுக்கத்துடன் நகர்கிறது. அதனுடைய டைரக்ஷன் வந்து மாறுது. Okay, an interesting feature of a velocity time graph for any moving object is that the area under the curve represents the displacement over a given time interval. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல. இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா என்ன பண்ணும்னா, இந்த டைம் இன்டர்வல் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். பாருங்க, எந்த ஒரு நகரும் பொருளின் திசைவேக நேர வரைபடத்தின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், வளைவின் கீழ் உள்ள பரப்பு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. அப்ப இந்த இருந்து 0ல இருந்து tங்கிற டைம் இன்டர்வல்ல இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா எதை கொடுக்கும்னா, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும். சரியா, a general proof of this statement requires a use of calculus. நம்ம calculus யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதாவது இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, வகை நுண் கணிதம் தொகை நுண் கணிதம் இதை பயன்படுத்தி நம்ம இதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறத நம்மளால காட்ட முடியும். We can however see that it is true for the simple case of an object moving with a velocity, constant velocity u. uங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா நம்ம இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் ஷோன் இன் ஃபிகர். அப்ப யூங்கிற வெலாசிட்டியில கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, அதுக்கான கிராஃப் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த கூற்றின் பொதுவான ஆதாரத்திற்கு கால்குலஸின் பயன்பாடு தேவைப்படுகிறது. இந்த கால்குலஸ்னா என்ன, நமக்கு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் இருக்குல்ல, வகை நுண் கணிதம் தொகை நுண் கணிதம் தான் கால்குலஸ் சொல்றாங்க. எவ்வாறாயினும் நிலையான வேகத்துடன் நகரும் ஒரு பொருளின் எளிய நிகழ்வுக்கு இது உண்மை என்பதை நாம் காணலாம்.
அதன் திசைவேக நேர வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதுல வந்து என்ன பண்றாங்க, பிடி வளைவு என்பது நேர அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடு, அதன் கீழ் t=0 மற்றும் t=t இடைப்பட்ட பரப்பு என்பது உயரம் u மற்றும் அகலம் t ஆகியவற்றின் செவ்வக பரப்பு. இங்க வந்து பாருங்க, ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் காட்டியிருக்காங்க, திசைவேக நேர வரைபடம். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா t=0ல ஒரு வெலாசிட்டி இருக்கு, அதே மாதிரி t=tங்கிற டைம் இன்டர்வலுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. இதை வந்து என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணா இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன, இது ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கிடைமட்ட கோடு தான் வரும், எக்ஸ் அச்சுக்கு கிடைமட்ட கோடு தான் வரும். இப்ப இதுல அகலம் அப்படிங்கிறது t, உயரம் அப்படிங்கிறது u. யூவையும் டீயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கான பரப்பளவு கிடைக்கும், இந்த செவ்வகத்தின் பரப்பளவு கிடைக்கும். அப்ப ut அப்படிங்கிறது இந்த கால இடைவெளியில் இதுக்கான இடப்பெயர்ச்சி. இதை பாருங்க, இதை எப்படி இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத சொல்லலாம். நமக்கு பரப்பளவு ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டோம், u இன்டு டி அப்படிங்கறத சொல்லியிருப்போம். யூங்கிறது வெலாசிட்டி, டீங்கிறது டைம். ஓகே, அப்ப யூனா என்ன, இதுக்கான யூனிட் வந்து பாருங்க மீட்டர் பர் செகண்ட். சரியா, மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற சொல்றோம். இன்டு டைமுக்கான யூனிட் வந்து என்ன, செகண்ட். இந்த பாருங்க, பர் செகண்டும் செகண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, மீட்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. மீட்டர்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கான யூனிட், டிஸ்டன்ஸ்க்கான யூனிட். அப்ப இந்த ஏரியா வந்து எதை கொடுக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குது. பாருங்க, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. Therefore, area equal to u into t equal to ut, which is the displacement in this time interval. How come in this case an area is equal to distance? இந்த கேஸ்ல எப்படி ஏரியாவை டிஸ்டன்ஸா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறது. Think, note that the dimension of quantities on the two coordinate axes and you will arrive at the answer. இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், இந்த நேர்வில் ஒரு பரப்பு தூரத்திற்கு சமம் என்பது எப்படி, நம்ம இங்க ஏரியா தான் இருக்கு, ஏரியா வந்து எப்படி டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம், இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னங்கிறது பாக்குறோம். நான் இங்க யூனிட்ல சொல்லிட்டேன், அழகுல சொல்லிட்டேன். யூனிட்ல பார்க்கும்போது இது வெலாசிட்டி திசைவேகத்துக்கு வந்து யூனிட் வந்து Lt⁻⁻1 வரும். அதே மாதிரி டைமுக்கு வந்து என்ன வரும், டி வரும். அப்ப Lt⁻⁻1 டீயும் பிரிக்கினா என்ன ஆகும், t⁻⁻1 டீயும் கேன்சல் ஆகும். அப்ப எல் அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். எல் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ்க்கான, அதாவது தூரத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு. அதனால இந்த பரப்பளவுங்கிறது என்ன கொடுக்கும்னா நமக்கு தூரத்தை கொடுக்கும். சரியா, அப்ப இதுதான் சொல்றாங்க, இரண்டு ஆய அச்சுகளில் உள்ள அளவுகளின் பரிமாணங்களை கவனியுங்கள், நீங்கள் பதிலுக்கு வருவீர்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரியா, அதுக்கு அடுத்தது நோட் தட் xt, vt and at graph shown in the several graphs in this chapter have sharp kinks at some points, implying that the functions are not differentiable at this point. நமக்கு xt கிராஃப்னா என்ன, பொசிஷன் டைப் கிராஃப், vt கிராஃப்னா என்ன, வெலாசிட்டி டைம் கிராஃப், at கிராஃப்னா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இது நிலை நேர வரைபடம், இது வந்து திசைவேக நேர வரைபடம், இது வந்து முடுக்க நேர வரைபடம். இந்த மாதிரியான கிராஃப்ல வந்து என்ன ஆகும்னா, சில சமயம் இந்த புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, என்சிஆர்டி புக்ல ஷார்ப் கிங்ஸ் இந்த மாதிரி, அதாவது இப்படி போயிட்டு நமக்கு என்ன ஆகும், ஷார்ப்பா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஷார்ப்பான எட்ஜ்ல வந்து நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சரியா, இந்த மாதிரியான ஷார்ப் எட்ஜஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு அர்த்தம். சரியா, kinks at some points, implying that the functions are not differentiable at this point. In any realistic situation, the functions will be differentiable at all points and the graph will be smooth. ஆனா பிராக்டிகலா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷார்ப் கிங்ஸ், இந்த மாதிரியான செங்குத்தா இந்த மாதிரியான சடன் சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. சரியா, அது ஸ்மூத்தா இருக்கும், எல்லா இடத்துலயுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரியா, இங்க வந்து பாருங்க, இந்த அத்தியாயத்தில் உள்ள பல புள்ளி விவரங்களில் காட்டப்பட்டுள்ள xt, vt மற்றும் at வரைபடங்கள் சில புள்ளிகளில் கூர்மையான பின்னடைவை கொண்டுள்ளன. அந்த கிங்ஸ் சொன்னோம்ல, ஷார்ப் கிங்ஸ் அப்படின்ட்டு, அதாவது கூர்மையான பின்னடைவு. சரியா, இந்த மாதிரியான ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். இது அப்புள்ளிகளின் செயல்பாடுகளை வகைப்படுத்த முடியாது என்பதை குறிக்கிறது. அப்ப எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சரியா, இப்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் இல்லாட்டி ஒரு மினிமம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்றோம்னா நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா, அது வந்துன்னா ஒரு மாறிலி, அதை வந்துன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு யதார்த்தமான சூழ்நிலையிலும் செயல்பாடுகள் எல்லா புள்ளிகளிலும் வகைப்படுத்த முடியும் மற்றும் வரைபடங்கள் மென்மையாக இருக்கும். அதாவது இப்படி ஷார்ப்பெல்லாம் போய் சேஞ்ச் ஆகாது, அது ஸ்மூத்தா தான் சேஞ்ச் ஆகும். எல்லா இடத்துலையுமே நம்மளால அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட், what this means physically is that acceleration and velocity cannot change values abruptly
அட் அன் இன்ஸ்டன்ட். எந்த ஒரு சமயத்திலையும் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் சடனா அப்ரப்டா சேஞ்ச் ஆகாது. சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஒரு ஸ்மூத்தான சேஞ்சஸ் தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இதன் பொருள் என்னவென்றால் முடுக்கம் மற்றும் திசைவேகம் ஒரு வினாடியில் திடீரென மதிப்புகளை மாற்ற முடியாது. மாற்றங்கள் எப்போதும் தொடர்ச்சியானதாக இருக்கும். சரியா? இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 2.3 ஆக்சலரேஷன் முடுக்கம் அப்படிங்கறத உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். லைன் பை லைன் பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான வீடியோ இது வரைக்கும் நீங்க எங்கேயும் பார்த்துக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. இதை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 2.4.